அஸ்ஸலாமு அலைக்கும் மாணவர்களே, குழந்தைகளே, இங்கே உங்களின் கண்களின் முன்னால் சுழன்று கொண்டிருப்பவை என்னவென்று தெரியுமா? ஆம், இவைகள் அனைத்தும் நாங்கள் நேரத்தை கணக்கிடக்கூடிய பொருட்களாகும் அல்லது உபகரணங்கள் ஆகும். குழந்தைகளே, நீங்கள் காலையில் எழுந்திருப்பீர்கள். எழுந்து இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் காலை நேரம் தொடங்கியதிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கும் வரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ஆம், ஏதாவது விளையாண்டிருப்பீர்கள், அல்லது உங்களது பெற்றோருக்கு நீங்கள் உதவி செய்திருப்பீர்கள், அல்லது கற்றுக்கொண்டிருந்திருப்பீர்கள், ஏதேனும் செய்திருப்பீர்கள் என. அப்படி என்றால் கூறுங்கள், காலையில் நீங்கள் எழுந்ததிலிருந்து இந்த நேரம் வரை என்ன நிகழ்ந்திருக்கின்றது? டைம் முடிந்துள்ளது. ஆம், மிகச் சரியாக கூறினீர்கள். நீங்கள் கூறியது சரி. அதாவது நேரம் செலவாகி உள்ளது அல்லது நேரம் கடந்துள்ளது என்று நாங்கள் கூறுவோம். சரி, இப்போது நாங்கள் நேரம் செலவாவது தொடர்பாக ஒரு செயற்பாட்டை செய்து பார்ப்போம். அதற்காக நீங்கள் உங்கள் வீடுகளில் காணப்படும் அளவு நாடா ஒன்றை எடுத்து சுமார் 5 மீட்டர் தூரத்துக்கு நீங்கள் அதனை குறிவைத்து கொள்ள வேண்டும் அல்லது அடையாளம் இட வேண்டும். இட்ட பின்னர் நீங்கள் ஒரு செயற்பாட்டுக்கு தயாராக வேண்டும். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுவதற்காக ஒரு செயற்பாடை இங்கே தரப்போகிறேன். இங்கே நான் 10 மீட்டர் அளவில் ஒரு கதிரையை இங்கே அடையாளத்துக்கு வைத்துள்ளேன். இங்கே செயற்பாட்டுக்காக 3 வந்துள்ளனர். எனவே இவர்கள் குறிப்பிட்ட செயற்பாட்டை எத்தனை கைத்தட்டல்கள் மூலம் நிறைவேற்றுகின்றார்கள் என்று பார்ப்போம். வெற்றிகரமாக இவர்கள் போட்டியை முடித்துள்ளார்கள். எனவே நாஃபி 6 கைத்தட்டல்கள், ஷாஹித் 5 கைத்தட்டல்கள், ஹக்கீம் 6 கைத்தட்டல்களை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று மீண்டும் ஒரு முறை நாம் இந்த போட்டியை வைத்து பார்ப்போம். இம்மூவருக்கும் இந்த செயற்பாட்டை முடிப்பதற்காக எவ்வளவு நேரம் செலவாகியுள்ளது என்று பார்ப்போம். நாஃபி 4 கைத்தட்டல்கள், ஷாஹித் 3 கைத்தட்டல்கள், ஹக்கீம் 4 கைத்தட்டல்கள். எனவே இவர்கள் முன்னைய செயற்பாட்டினை விட இந்த செயற்பாட்டினில் நேரத்தை குறைவாகவே செலவழித்து உள்ளனர் அல்லது செலவிட்டுள்ளனர். இப்போது உங்களுக்கு நேரம் கழிவது தொடர்பான ஒரு சிறிய விளக்கம் பெற்றிருப்பீர்கள். மீண்டும் ஒரு புதிய பாடத்துடன் சந்திப்போம். அதுவரை நன்றி.